என் சாமி சார் அவ 500 ரூபா சம்பாதிச்சு வரும்போது இப்ப பைக்ல வரும்போது ஓட்டுகள்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம்? நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. அப்பவும் பத்தாது. ஒண்ணு இல்ல 15 கோடி சம்பாதிக்கிறான் அவன் என்ன சொல்றான்? நான் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி டைவர்ஸ் கேக்குறா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், என் பொண்டாட்டி செயினே இல்ல, பரவாயில்ல மஞ்சள் கயிறு போட்டுருக்கு. ஆனா அவ கைய புடிச்சுன்னு 10 சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தா நந்து போறேன்ல. 10 வருஷம் லவ் பண்ண, கல்யாணம் பண்ண 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கும் அவன் கண்ணுல தண்ணி விடாம நான் பாத்துக்கிறேன்ல. எனக்கு அது போதும். அவள் தான் நான் ஜெயிச்சிட்டேன். நான் பணம் சம்பாதிச்சு அவசியமே இல்ல, போதும். அவருடைய சக்சஸ்ஃபுல் லைஃப்னா என்னன்னு அவரு ஃபேஸ் பண்ணிட்டாரு. என் சாமி சார் அவ 500 ரூபாய் சம்பாதிச்சு வரும்போது இப்ப பைக்ல வரும்போது ஓட்டுகள்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம்? நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. அப்பவும் பத்தாது. ஒண்ணு இல்ல 15 கோடி சம்பாதிக்கிறான் அவன் என்ன சொல்றான்? நான் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி டைவர்ஸ் கேக்குறா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், என் பொண்டாட்டி செயினே இல்ல, பரவாயில்ல மஞ்சள் கயிறு போட்டுருக்கு. ஆனா அவ கைய புடிச்சுன்னு 10 சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தா நந்து போறேன்ல. 10 வருஷம் லவ் பண்ண, கல்யாணம் பண்ண 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கும் அவன் கண்ணுல தண்ணி விடாம நான் பாத்துக்கிறேன்ல. எனக்கு அது போதும். அவள் தான் நான் ஜெயிச்சிட்டேன். நான் பணம் சம்பாதிச்சு அவசியமே இல்ல, போதும். அவருடைய சக்சஸ்ஃபுல் லைஃப்னா என்னன்னு அவரு ஃபேஸ் பண்ணிட்டாரு.